கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த காலவெளியிலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவரை ஆராதிக்கும்படியே வந்திருக்கிறதாம் நாம் எல்லாரும் இந்த காலவெளியிலே ஆண்டுடைய சமூகத்திலே நாம் கண்களை மூடி அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் இந்த 2021 வருஷத்தில் கடந்த 2 மாதங்கள் தேவன் நம்மை காத்து இந்த மார்ச் மாதத்தின் இந்த முதலாவது வாரத்தில் அவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்க்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். நாம் நிற்பதும் நிர்மலமாகாதிருப்பதும் ஆண்டுடைய கிருபையாய் காணப்படுகிறது. அந்த கிருபை நினைத்து எல்லாரும் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறதான எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நீர் சித்தம் கொண்டிருக்கிற தயவுக்காக துதிக்கிறோம். இந்த ஆராதனையில் கூட தேவரீர் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய நாமத்தை உயர்த்தும் போது பரிசுத்த ஆவியானவர் எங்கள் எல்லாரையும் உம்முடைய பரிசுத்த மகிமையினாலே, உம்முடைய கிருபையினாலே, பிரசன்னத்தினாலே நீ நிரப்ப போகிற தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையில் கூட உம்முடைய நாமத்தை முழுபலத்தோடு உயர்த்த எங்கள் எல்லாருக்கும் கிருபை செய்வீராக. இந்த ஆராதனையை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து செய்து கொண்டிருக்கிறதான உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ பேர்பராய் ஆசீர்வதிப்பீராக. உம்மை ஆராதிக்கும் போதே உடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே ஒரு மாற்றம் உண்டாவதாக. உம்முடைய தொடுதலை அவர்கள் உணரும்படியே நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் நமக்கு தெரிந்ததான ஒரு பழைய பாடல், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு வலிக்கும் என்ற பாடலை நம்ம எல்லாம் கரங்களை தட்டி பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
ஆதி நிலையை போமே ஆசி திரும்ப பெறுவோம். பாழான மண்மேடுகளையாகும் மாறாடும் வேந்தன் மனையாகும் சிறை வாழ்வு மனை சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை தெரியும். அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரை பாடி மகிழ்ந்து கொள்வோமா? ஆதி நிலை எங்குவோமே ஆசி திரும்ப பெறுவோமே வாழான மண்மேடுகள் யாரும் மாறாடும் வேந்தன் மலையாகும் சீர்வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும் பாடல் பாடல் சத்தமும் துதிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு வரிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு வரிக்கும். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்ப்போமாக. கடந்த 2 மாதங்கள் தேவன் நம்மை காத்து இந்த மார்ச் மாதத்தின் இந்த 1வது வாரத்தில் அவருடைய சமூகத்தில் வந்து அவரை ஆராதிக்க அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் உங்களுக்கு எனக்கு கிருபை செய்திருக்கிறார். கடந்த 2 மாதங்கள் அவர் நம்முடைய வாழ்க்கையில போதுமான தேவனாக இருந்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருந்து நம்முடைய வியாதிகளை குணமாக்குகிற தேவனாக இருந்து நம்மை நடத்தி இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே தாகத்தோடு இருந்தபோது கன்மலையிலிருந்து அவர்களுக்கு தண்ணீரை புறப்பட பண்ணின தேவன். பசியா இருந்தபோது வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தவர். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு காடைகளை கொடுத்த தேவன். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் அடைக்கப்பட்டதான சூழ்நிலைகள் போல் இருந்தாலும் அவர் நமக்கு பாதைகளை திறந்து நமக்கு போஷிப்பை கட்டளையிட்டார். இந்த நாளிலே நாம் நிர்மூலமாக இருப்பது அவருடைய கிருபை. நம்முடைய பலவீன சமயத்தினுடைய கிருபை நம்மை தாங்கினது. இந்த ஆராதனை வேளையில் எல்லாரும் நன்றியுள்ள இதயத்தோடு ஆண்டுடைய சமூகத்தில் அவரை பார்த்து, ஆண்டவரே, உம்மை அல்லாமல் எங்களுக்கு விருப்பம் வேறு எதுவும் கிடையாது. உம்மை அல்லாமல் இந்த உலகத்திலே எங்களுக்கு யாரும் கிடையாது. ஆண்டவரே, நீரே என்னுடைய வாழ்க்கையிலே அடைக்கணும், என்னுடைய கண்மலை, என்னுடைய கோட்டையாய் இருக்கிறவர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. உம்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு?
என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் எல்லாமே ஐயா நீர்தானே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோமாக. நம்முடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவர் ஒருவர் மாத்திரமே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த காலவெளியிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த மார்ச் மாதத்திலும் இந்த முதல் வாரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் கடந்து வர, அவரை ஆராதிக்க, அவருடைய வார்த்தைகளை கேட்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. நம்முடைய நாசியிலே சுவாசம் இருப்பது ஆண்டவர் நம்மிலே பாராட்டினதான கிருபை. ஹல்லேலூயா. மேன்மை பாராட்டுவதற்கு நம்மிலே ஒன்றும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கை பூமியிலே முளைக்கிறதான புல்லின் பூவுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஆனால் எத்தனை ஆண்டுகள் இந்த பூமியிலே நாம் இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல. நாம் வாழ்கிறதான நாட்கள் முழுவதுமாக ஆண்டுடைய சித்தம் செய்து அவருடைய ராஜ்யத்திற்கு நாம் போய் சேர்வதுதான் நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய இலக்காய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை தியானிப்போமாக. கடந்த வாரத்திலே நான் தலைமத்துவத்தை குறித்து ஒரு செய்தியை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன். அந்த செய்தியிலே தேவனுடைய மனிதனாகிய மோசேயினுடைய தலைமத்துவத்தை குறித்து நான் உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்திருந்தேன். ஆண்டவர் இந்த உலகத்திலே இருக்கிறதான எல்லாருக்கும் தலைமைத்துவ பொறுப்பை ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். அது ஒவ்வொரு மட்டத்திலே அந்த பொறுப்பானது காணப்படுகிறது. குடும்பத்திலே இருக்கிறதான குடும்ப தலைவனுக்கு தன்னுடைய குடும்பத்தை நடத்தக்கூடிய பொறுப்பை கொடுக்கிறார். ஒரு நிறுவனத்திலே வேலை செய்கிற ஒருவருக்கு
அந்த நிறுவனத்திலே தனக்கு கீழே சிலரை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், பொறுப்பாக கொடுத்திருக்கிறார். தேசத்திலே தேச தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தலைமைத்துவ பொறுப்பே இல்லாத நபர் என்று இந்த உலகத்திலே யாருமே கிடையாது. நாம் எல்லாருக்கும் ஆண்டவர் தலைமைத்துவ பொறுப்பை ஒவ்வொரு மட்டத்திலே அவர் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார் என்பதை கடந்த வாரத்திலே நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டேன். அதற்கு ஆதாரமாக மோசே என்கிறதான தேவ மனிதனுடைய வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கையில காணப்பட்டதான 3 சிறப்பான பண்புகள், தலைமைத்துவ பண்புகளை நான் குறித்து பேசினேன். அந்த பண்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கை கொண்டால் நாமும் நல்ல தலைவர்களாக நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய நிறுவனத்திற்கு, நம்முடைய தேசத்திற்கு, நம்முடைய சபைக்கு, நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் காணப்பட முடியும் என்பதை கடந்த வாரத்திலே நான் போதித்திருந்தேன். 3 காரியங்களில் முதலாவது காரியம், நமக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறவர்கள் தவறு செய்யும் போது அவருடைய தவறுக்காக நாம் ஆண்டவரிடத்திலே, நமக்கு மேலான அதிகாரம் இருக்கிறது, அந்த அதிகாரம் தேவ அதிகாரம், அந்த அதிகாரத்திலே போய் அவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், கெஞ்சி மன்றாட வேண்டும். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர்கள் பாவம் செய்த போது அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே போய் அந்த ஜனங்களுக்காக அவன் கெஞ்சி என்ன செய்தான், மன்றாடினான். அதை முதலாவது குறிப்பாக சொன்னேன். இரண்டாவதாக, அவர்கள் செய்த பாவத்தை அவர்களுக்கு சுட்டி காட்டினான். நமக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறவர்கள் தவறு செய்யும் போது அவர்களை சுட்டி காட்ட வேண்டியது நம்முடைய பொறுப்பாய் காணப்படுகிறது என்பதை இரண்டாவது குறிப்பாகும். மூன்றாவதாக, மோசே அந்த ஜனங்கள் எல்லாரையும் மீண்டுமாக ஆண்டுடைய சமூகத்திலே என்ன செய்தார், கொண்டு வந்தார். அவருடைய சமூகத்திலே உடன்படிக்கை செய்ய வைத்தார். தவறு செய்கிறவர்களை தூக்கி எறிவது அல்ல, அவர்களை மீண்டுமாக ஆண்டுடைய சமூகத்திலே கொண்டு வர வேண்டியது பொறுப்பை பெற்றிருக்கிறதான ஒவ்வொருடைய கடமை என்பதை குறித்து கடந்த வாரத்திலே ஆண்டுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த நாளிலும் இதே தலைமைத்துவத்திலே இருந்ததான மற்றும் ஒரு நபர், அவர் செய்ததான 3 தவறுகள் எப்படி அவருக்கு கீழே கொடுக்கப்பட்ட நபர்களுக்கு கோபாக்கினை கொண்டு வந்தது, அது மாத்திரமல்ல அவரும் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் போனது என்பதை குறித்து இன்றைய தினத்திலே நாம் தியானிப்போம். போன வாரத்திலே மோசேயுடைய 3 குணாதிசயங்களை பற்றி நாம் தியானித்தோம். இன்றைய தினத்திலும் அதே தலைமைத்துவ பொறுப்பிலே இருந்ததான இனி ஒரு நபருடைய வாழ்க்கையில காணப்பட்டதான 3 தவறான காரியங்கள் எப்படி ஜனங்களை வீழ்ச்சிக்குள்ளாய் கொண்டு போனது என்பதை குறித்து தியானிப்போமாக. அந்த நபர் வேறு யாரும் அல்ல, அவர் பிரதான ஆசாரியனாய் காணப்பட்டதான ஆரோன். யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே வாசிக்கிறோம், அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரமட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள், ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். இங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் இப்பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நான் சீனாய் மலையின் உச்சிக்கு நான் போக போகிறேன். என்னுடைய இடத்திலே இப்பொழுது யார் இருக்க போகிறார்கள், ஆரோனும் ஊரும் இருந்து அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள், உங்களுடைய காரியங்களை அவர்கள் விசாரிக்க போகிறார்கள் என்று சொல்லி தன்னுடைய இடத்திலே தலைமைத்துவ பொறுப்பிலே ஆரோனையும் ஊர் என்கிறதான மனிதனையும் அவர் என்ன செய்து விட்டு போகிறார், அப்பாயிண்ட் செய்து விட்டு போகிறார். நான் கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்க மாட்டேன், என்னுடைய இடத்திலே இவர்கள் என்ன செய்வார்கள், இவர்கள் இருவரும் இருப்பார்கள், உங்களில் ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் என்ன செய்யலாம், போகலாம் என்றான். இப்பொழுது தலைமைத்துவ பொறுப்பு மோசேயுடைய கரத்திலிருந்து இப்பொழுது ஆரோனுடைய கரத்திற்கும் ஊருடைய கரத்திற்கும் என்ன செய்திருக்கிறது, வந்திருக்கிறது.
அவர்கள் இப்பொழுது மோசேக்கு பதிலாக அவர்கள் தலைமைத்துவ பொறுப்பிலே என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள்? மோசேயினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள்? அமர்த்தப்பட்டிருக்கிறார். இப்பொழுது அவருடைய கரங்களிலே ஜனங்கள் இருக்கிறார்கள். லட்சக்கணக்கான ஜனங்கள் அவருடைய பொறுப்பிலே இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறதான அந்த சமயத்திலே அவர்கள் செய்ததான 3 தவறுகள் என்ன என்பதை குறித்து இன்றைய தினத்திலே தியானிப்போமாக. யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே வாசிக்கிறோம். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வரைக்கும். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதமாகிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்தியுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகலன்களை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கலற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவர் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தார். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். ஹல்லேலூயா. இங்கே வாசிக்கும் போது இப்போ ஆரோன் தலைமைத்துவ பொறுப்பில் இருக்கிறார். அந்த பொறுப்பில் இருக்கும்போது மோசே ஏற்கனவே சொல்லிவிட்டு போயிருக்கிறார், இந்த ஜனங்களுக்குள்ளே உங்களிலே யாருக்காகவும் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் ஆரோனிடத்தில் வந்து நீங்கள் என்ன செய்யுங்கள், கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு போயிட்டார். இப்ப அவர் போனவர் மலையிலே இருக்கிறார். திரும்பி வர என்னவாகிறது? தாமதமாகிறது. இப்போ மோசே திரும்பி வர தாமதமாகிறதை ஜனங்கள் கண்ட உடனே இப்போ யார்கிட்ட வராங்க? ஆரோனிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? அந்த மலைக்கு போனதான எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு என்ன செய்யும், உண்டு பண்ணும் என்றார்கள். இப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் வந்து ஆரோனிடத்திலே ஒரு பெட்டிஷன் கொடுக்கிறார்கள். மோசே போனவர் தான், அவர் திரும்பி வரல. அதனால இப்போ எங்களுக்கு நீங்கள் எதை உண்டு பண்ணும்? தெய்வங்களை உண்டு பண்ணும். இப்போ அந்த ஆரோன் நியாயமானபடி என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த கேட்டதான ஜனங்களை பார்த்து, நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்களே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து இப்பொழுது இந்த வனாந்தரத்திற்கு அழைத்து கொண்டு வந்திருப்பது யார்? 10 வாதைகளை கொடுத்து அந்த எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனையும் அவருடைய சேனைகளையும் செங்கடலிலே அமிழ்த்தி போட்டு ஆண்டவராகிய தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார்? எகிப்திலிருந்து இங்கே கொண்டு வந்திருக்கிறாரே. நமக்கு வானத்திலிருந்து மன்னாவையும் அங்கே கன்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி நம்மை இதுவரைக்கும் அவர் நடத்தி இருக்கிறாரே. இந்த ஆண்டவரை நீங்கள் விட்டுவிட்டு நீங்கள் கையினால் செய்யப்பட்டதான ஒரு விக்கிரகத்தை வணங்கும்படியாக நீங்கள் என்னிடத்திலே வந்து கேட்கிறது என்ன என்று சொல்வதை விட்டுட்டு இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, உடனே என்னத்தை கொண்டு வாங்க, உங்க காதுல இருக்கிற நகையெல்லாம் கலற்றி எனக்கு என்ன செய்யுங்க. தலைமத்துவ பொறுப்பில் இருக்கிறதான ஒவ்வொருவரும் நாம் செய்ய வேண்டியதான காரியம், நம்மிடத்திலே நமக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நபர்கள் அவர்கள் வந்து கேட்கிறதான காரியம் ஆண்டுடைய சித்தத்தின்படி இருக்கிறதா என்பதை நீங்கள் நானும் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. வீட்டுல தகப்பன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாலே நிறைய வீட்டுல, நான் சொல்றது ஒரு நான் சிறுவனாய் இருந்த நாட்கள்ல வீட்டுல அப்பா தான் ரொம்ப கடினமாய் நடத்துவாரு. வீட்டுல அப்பா தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. அதனால அப்பா இல்ல, வீட்டை விட்டு வெளியில போயிட்டாரு அப்படின்னு சொன்னாலே அநேக பிள்ளைங்களுக்கு எப்படி ஆயிரும், ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. ஏன்னா இப்ப நாம இஷ்டப்படி என்ன செய்யலாம்,
விளையாடலாம், நம்ம வெளியில சுத்தலாம், என்ன வேணா செய்யலாம். அப்பா ஊருக்கு போறாரு அப்படின்னு சொல்லிட்டாலே நாம இப்ப என்ன செய்யலாம்? ஏன்னா இப்ப நம்மளை கண்டிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அம்மாவை ஈஸியா என்ன செஞ்சிடலாம்? ஏமாத்திடலாம். ஆனா அப்பாவை என்ன செய்ய முடியாது? ஏமாற்ற முடியாது. அதனால அப்பா வெளியூர் போனார்னாலே இப்ப என்ன வந்துடும்? சந்தோஷம். இப்ப மோசே வெளியூர் போயிட்டாரு, மலைக்கு போயிட்டாரு. இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன ஆயிடுச்சு? சந்தோஷம். நாம இஷ்டப்படி என்ன செய்யலாம்? மோசே ரொம்ப கடினமான ஆளு, அவரை ஈஸியா என்ன செய்ய முடியாது? ஏமாற்ற முடியாது. ஆனால் இங்க அமர்ந்திருக்கிற ஆரோன்ட்ட போய் நாம என்ன செய்யலாம்? ஆனால் ஆரோனும் மோசையை போல என்ன செஞ்சிருக்கலாம்? இருந்திருக்கலாம். ஆனால் அவர் ஜனங்கள் என்ன சொல்றாரோ அதை அப்படி என்ன செய்யறார்? நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதான நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதான பொறுப்புகளிலே, நமக்கு கீழே இருக்கிறதான நம்முடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர் வந்து எதை கேட்டாலும் உடனே என்ன செஞ்சிடக்கூடாது. அது தேவனுடைய சித்தத்தின்படி தான் இருக்கிறதா. பிள்ளைகள் சின்ன குழந்தை வந்து இப்போ வந்து எனக்கு செல்போன் வாங்கி கொடுங்க, எனக்கு அந்த செல்போனை யூஸ் பண்ணணும், நான் இதை பார்க்கணும், அதை உடனே யோசிக்கணும். இந்த செல்போனை நாம வாங்கி கொடுக்கலாமா? இந்த காரியத்தை நாம செய்யலாமா? அந்த பிள்ளைங்க கீழே நம்முடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் வந்து கேட்கதான் செய்வாங்க. நாம உட்கார்ந்து என்ன செய்யணும்? யோசிக்கிறேன், இந்த காரியம் ஆண்டுடைய சித்தத்தின்படி தானா? வீட்டுல இருக்கிறவங்க பக்கத்து வீட்டுல ஒரு பொருளை வாங்கிட்டாங்க, உடனே இதை நாமளும் உடனே என்ன செய்யணும்? வாங்கணும். ஆனா அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிற ஒரு குடும்ப தலைவர் உட்கார்ந்து என்ன செய்யணும்? யோசிக்கணும், இந்த காரியம் ஆண்டுடைய சித்தத்தின் படிதானா? இந்த காரியத்தை நாம செய்யலாமா? ஆனால் அநேகர் செய்கிறதான காரியம், தங்களுக்கு கீழே இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் அவங்களை என்ன செய்யணும்? பிரியப்படுத்த வேண்டும். நாம அவங்களுக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம மேல கோபம் வந்துடும். அதனால என்ன சொன்னாலும் என்ன செஞ்சிருவோம்? செஞ்சிருவோம். இது நல்ல தலைமத்துவம் கிடையாது. இது நல்ல ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் செய்கிறதான காரியம் கிடையாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான பொறுப்பிலே உங்களுக்கு கீழே இருக்கிறதான நபர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கும் போது இது தேவனுடைய சித்தத்தின்படிதான் இருக்கிறதா என்பதை நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க ஆரோன் என்ன சொல்றாரு? என்ன சொல்லியிருக்கலாம்? ஐயா, மோசே வர்ற வரைக்கும் நாம் என்ன செய்வோம்? வெயிட் பண்ணுவோம். இல்ல இப்படி நீங்க செய்ய சொல்றீங்களே, இப்படி செய்வது ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியம், இதை நாம செய்யக்கூடாதுன்னு என்ன செஞ்சிருக்கலாம். ஆனால் அவர் உடனே என்ன சொல்றாரு? உங்க காதுல இருக்கிற கம்மல் எல்லாம் என்ன செய்யுங்க? கழற்றி கொடுங்க. உங்களுடைய நகையெல்லாம் கொண்டாந்து என்கிட்ட கொடுங்க, நான் உடனே உங்களுக்கு என்னத்தை உருவாக்குறேன். பாருங்க, ஆண்டவருடைய அற்புதங்களை கண்ணார கண்ட ஒரு மனிதன், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றதான ஆரோன், ஆசாரியனாய் இருக்கும்படியாக ஆண்டவரால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் அந்த மனிதனே இப்பொழுது என்ன செய்கிறார்? தவறு செய்கிறார். ஜனங்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு ஜனங்களை பிரியப்படுத்துகிறதான ஊழியத்தை செய்யும்படியாய் விரும்புகிறார். இன்றைக்கு நம்முடைய நிலைமை எவ்விதமாய் இருக்கிறது? நம்முடைய கையிலே ஆண்டவர் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். நம்முடைய கையிலே தலைமைத்துவத்தை ஒவ்வொரு மட்டத்திலும் கொடுத்திருக்கிறார். குடும்ப தலைவராய் இங்கே அநேகர் இருக்கிறீர்கள். உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் நடத்த வேண்டியதான விதத்திலே நடத்தி கொண்டிருக்கிறீர்களா? நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கு, உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவர்களுக்கு அவர்கள் என்னது பிடிக்கிறது பிடிக்காது என்று தெரிந்து அவர்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் செய்யணும்னு சொல்லி நினைச்சு செய்றீங்களா? உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க விரும்புகிறீர்களா? அப்படி விரும்பினால் நாம் நல்ல தலைவர்களாக என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய முதல் ராஜாவாய் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டதான ராஜாவாகிய சவுல், அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அமலேக்கு எதிராக போரிட்டார். ஆண்டவர் சொன்னாரு, நீ அமலேக்கையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செஞ்சிரு? அழிச்சு போட்டு. ஆனால் அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அமலேக்கின் ராஜாவை உயிரோடு பிடிச்சாரு. அமலேக்கு பட்டணத்தில் இருந்ததான அமலேக்கிற்கு இருந்ததான அந்த ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் என்ன செய்தார்? கைப்பற்றினார். அதிலே முதலாம் தரமானவைகளை இரண்டாம் தரமானவைகளை வச்சுக்கிட்டு ஒன்றுக்கும் உதவாதவைகளை என்ன செஞ்சார்? அழித்து போட்டார். ஆண்டவர் சொல்லியிருந்தாரு, நீ அதெல்லாம் ஒன்னே என்ன செய்யக்கூடாது. ஆனா இவர் என்ன செஞ்சு வச்சிருந்தாரு? அதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் போது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம்
24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே அவர் என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளைகளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், நீ அமலேக்கு எல்லாரும் என்ன செஞ்சு அழித்து போட்டு விடு என்று ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ அவர் என்ன செஞ்சு வச்சிருக்காருன்னு சொன்னா, முதல் தரமானவைகளை இரண்டாம் தரமானவைகளை வச்சுக்கிட்டு ஜனங்கள் வந்து சொல்றாங்க, எல்லாத்தையும் அழிச்சிடாதப்பா, நல்ல நல்ல ஆடா இருக்கு, நல்ல நல்ல மாடா இருக்குது, அதெல்லாம் என்னத்துக்கு அழிக்கணும்? அது நாளைக்கு நமக்கு சாப்பாட்டுக்காக பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம். இன்னைக்கு அநேகர் பிரச்சனையே சாப்பாட்டுல தான். இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு விதி வந்தா என்ன செஞ்சிடலாம்? செத்து போயிடலாம். ஆண்டவர் சொன்னார் எல்லாத்தையும் அழிச்சுன்னு சொன்னார். ஆனால் ஜனங்கள் வந்து சொல்றாங்க, இது நல்லா இருக்குது, இந்த ஆடை போய் எதுக்கு அழிக்கணும்? இந்த மாட்டை போய் எதுக்கு அழிக்கணும்? நல்லா இருக்கிற, நல்லா பால் கொடுக்கும், நல்ல கறி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டா நல்லா ருசியா இருக்கும், இதை என்ன செஞ்சிடாதீங்க. உடனே சவுல் என்ன செஞ்சிட்டாரு? ஜனங்களுடைய பேச்சை கேட்டு அவர் சொல்றாரு, ஜனங்களுக்கு பயந்ததினால் நான் இப்படி என்ன செய்தேன். ஜனங்கள் 1000 பேர் 1000 காரியத்தை சொல்வார்கள். ஆனால் நாம் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூட என்ன செய்வார்? ஆலோசனையை கேட்க கூடாதுன்னு நான் என்ன செய்யல, சொல்லல. சொல்லப்படுகிறதான ஆலோசனை ஆண்டுடைய சித்தத்தின்படியாக இருந்தால் அதை என்ன செய்யலாம்? கேட்கலாம். இங்கே ஆரோனிடத்துல வந்து ஜனங்கள் சொல்றாங்க, எங்களுக்கு தெய்வங்களை உண்டு பண்ணும். சவுல்ட்ட வந்து சொல்றாங்க, நீர் இதெல்லாம் அழிக்காதீங்க, ஆண்டவர் அழிக்க சொல்லியிருக்காரப்பா, இல்ல இல்ல அழிச்சிடாதீங்க, இதெல்லாம் நல்லா இருக்குது. இப்போ ஜனங்களுக்கு பயந்து போய் என்ன செய்யற? இப்ப ஆண்டுடைய தீர்க்கதரிசியாக சாமுவேல் இப்ப போய் சொல்றாரு, உன்னை ஆண்டவர் உன்னுடைய ராஜ்ய பாரத்தை என்ன செய்து விட்டார். தலைமைத்துவத்திற்குரிய அந்த தகுதி உன்னை விட்டு என்ன செஞ்சிருச்சு? போய்விட்டது. நமக்கு கீழே பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள், நமக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள், அவர்கள் வந்து சொல்லுகிறதான காரியங்கள், அவருடைய விருப்பங்கள் அநேகம் இருக்கலாம். ஆனால் இந்த விருப்பங்கள் ஆண்டுடைய சித்தத்திற்கு ஒத்திருக்கிறதா? நம்முடைய பிள்ளைகள் கேட்கிறதான காரியங்கள் ஆண்டுடைய சித்தத்திற்கு ஒத்திருக்கிறதா என்பதை நீங்களும் நானும் சிந்தித்து பார்த்து முடிவெடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜனங்களை பிரியப்படுத்தணும், எனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு பயமா இருக்குது, அவங்களுக்கு பிரியமா நான் நடக்கணும்னு சொல்லி நினைச்சா ஆண்டவருக்கு நாம பிரியமா என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. நம்பர் 2, அவரிடத்திலே காணப்பட்டதான ஒரு தவறான ஒரு காரியம் என்னவென்றால், அவர் அதே வசனத்தை வாசிக்கும் போது யாத்ரா 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அதற்காரன் உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகலன்களை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் என்ன செய்தார்கள்? கொண்டு வந்தார்கள். இங்கே ஆரோன் தங்கத்தை தேவனாக காண்பிக்க அவன் மனதாயிருந்தான். எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டாக்கும் அப்படின்னு சொன்னோடனே அவன் வந்து ஒரு கல்லை எடுத்து அதை செதுக்கி ஒரு விக்கிரகமாக மாற்றல, மாறாக உங்கள் காதுகளில் இருக்கிற அணிகலன்களை என்ன செய்யுங்கள்? ரொம்ப காஸ்ட்லியான காரியத்தை வச்சு யாரை உண்டாக்கணும்? ஆண்டவரை உண்டாக்கி அந்த அந்த விக்கிரகத்தை இவர்களுக்கு கடவுளாக என்ன செய்யணும்? காண்பிக்க வேண்டும். ஆரோனிடத்திலே காணப்பட்டதான இரண்டாவது தவறான ஒரு முன்னுதாரணம், தங்கத்தை அவன் கடவுளாக என்ன செய்தார்? காண்பித்தார். இந்த உலகத்திலே மேன்மையாய் எண்ணப்படுகிறவைகள் ஆண்டுடைய பார்வையிலே குப்பையாய் என்ன செய்கிறது? காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, வெள்ளியும் பொன்னும் என்னுடையதான், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகத்திலே பைத்தியமானவைகளையும் ஒன்றுக்கும் உதவாதவைகளையும் நான் என்ன செய்வேன்?
தெரிந்து கொண்டேன். ஆனால் இங்கே ஆரோன் தங்கத்தை யாராய் காட்ட முயற்சிக்கிறான்? ஆண்டவராக கடவுளாக காட்ட அவர் முயற்சிக்கிறார். இன்றைக்கு கூட அநேக துரு உபதேசங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. என்ன உபதேசங்கள் தெரியுமா? இந்த உலகத்திலே நீங்கள் நானும் செழிப்பாகவே எப்பொழுது இருப்பதுதான் ஆண்டுடைய சித்தம் என்று அநேகர் என்ன செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள்? போதிக்க ஆரம்பித்திருக்கிறார். நீங்கள் நானும் செழிப்பாக வாழ்வது சந்தோஷம் தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் நானும் பணம் அதிகமாய் பெற்று ஜீவிப்பது சந்தோஷம் தான், நம்மிடத்துல நிறைய நகை இருந்தா சந்தோஷம் தான். ஆனால் ஒருவேளை இது இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன் என்று சொல்பவன் தான் உண்மையான விசுவாசி. ஹல்லேலூயா. காரணம், இந்த உலகம் நமக்கு சொந்தமானது அல்ல. உலகமும் இந்த உலகத்தின் ஆசை இச்சைகளும் என்ன செய்யுமா? ஒளிந்து போகும். நம்முடைய உலகம் பரலோக ராஜ்யம், அங்கே மாத்திரமே நாம் நித்திய காலமாய் ஜீவிக்க முடியும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நமக்கு ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்து, அவர் தாழ்மையின் ரூபம் எடுத்து அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்திலே வந்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். இவ்வுலகத்தின் பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுலிடத்திலே ஃபேலிக்ஸ், தேசாதிபதியாகிய ஃபேலிக்ஸ் அவருக்கு முன்பாக பவுலை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார். இப்பொழுது ஃபேலிக்ஸ் முன்பாக பவுல் என்ன சொல்கிறார் என்று வேதத்தை வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் நடபடிகள் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் நடபடிகள் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், 24ஆம் அதிகாரம் 24, 25 வாசிக்கிறேன். சில நாளைக்கு பின்பு ஃபேலிக்ஸ் யூத ஸ்திரீயாகிய தன் மனைவி துருசில்லாளுடன் கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் ஃபேலிக்ஸுக்கு கிறிஸ்துவை குறித்து எவ்விதமாய் அவர் வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், 25ஆம் வசனத்திலே, அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் ஃபேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலிடத்திலே ஆண்டவரை குறித்து ஐயா நீ கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொன்னோடனே, இப்ப ஆண்டவரை குறித்து பவுல் எவ்விதமாக ஃபேலிக்ஸுக்கு தான் அவர் வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பு. ஏனென்றால் இங்கு நின்று கொண்டிருக்கிறான் இந்த ஃபேலிக்ஸ், அவன் தன்னுடைய மனைவியை கொன்றுவிட்டு சகோதரனுடைய மனைவியை திருமணம் செய்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறான் ஒரு மனிதன். அவனுக்கு நீதி நியாயம்னா என்னன்னு தெரியல, இச்சை அடக்கம்னா என்னன்னு தெரியல, இனி ஒரு நியாய தீர்ப்புனா என்னன்னே தெரியல. அவனுக்கு முன்னாடி ஆண்டவரை பத்தி சொன்னாரு, தேவர் நீதியுள்ள நியாயாதிபதி, பிறர் பொருளை என்ன செய்யாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக, நியாய தீர்ப்பு நாள் என்று ஒரு நாள் என்ன செய்கிறது இருக்கிறது, அன்றைக்கு நீ கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொன்ன உடனே, இந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டாயானால் உன்னுடைய பாவத்தை ஆண்டவர் இன்றைய சுத்தமாக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். உன்னுடைய ஆத்துமா அழியாதது, உன்னுடைய ஆத்துமாவிலே நீ ரட்சிப்பை பெற வேண்டும், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற வேண்டும் என்று அவர் பவுல் சொல்லுகிறார். உடனே இவனுக்கு பயமடைந்து, நீ போகலாம், எனக்கு சமயமான போது நான் என்ன செய்வேன். ஏன்னா இவனுக்கு இந்த இச்சை அடக்கத்தை பின்பற்றணும்ன்ற எண்ணமே இல்லை, இவனுக்கு நீதி செய்யணும்ன்ற எண்ணமே இல்லை. நீ போப்பா, நான் இன்னொரு தடவை எனக்கு நேரம் கிடைக்கும் போது என்ன செய்யறேன். இன்றைக்கு ஆண்டவரை நாம் எவ்விதமாக ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். இதை சொன்னா சொல்றாங்க, ஆண்டவரை பயமுறுத்துற மாதிரி நாம் என்ன செய்யக்கூடாது. ஆண்டவரை பயமுறுத்துற மாதிரி யாருமே சொல்லல. நாம சொல்றது, இயேசு உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவர், ஆனால் பாவத்திலிருந்து நீ வெளியே வர்றதுக்கு ஒண்ணு ஒப்பு கொடு அப்படின்னு நாம என்ன செய்யணும். இயேசு பாவத்தை மன்னிக்கிறவர் தான். அந்த விபச்சாரத்துல ஈடுபட்டதான அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்றாரு, நீ போ, இனி என்ன செய்யாத,
பாவம் செய்யாதே. பாவத்தை இயேசு மன்னிக்கிறவர் தான். எந்த பாவம் செஞ்சிருந்தாலும் ஆண்டவர் மன்னிப்பாரு. யாருக்கு மன்னிப்பார் தெரியுமா? ஆண்டவரே, பாவியாகி என் மேல என்னவா இருங்க, கிருபையா இருங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் கேட்கிறீங்களோ, இந்த உலகத்துல நாம இருக்கும் போதே ஆண்டவர் நமக்கு என்னத்தை கொடுப்பாரு? மன்னிப்பை கொடுப்பார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எந்த இடத்துல இருந்து இந்த செய்தியை கேட்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பீர்களாகில் ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவற்றை கேளுங்க. அவர் உங்களுக்கு விடுதலை தருவதற்கு இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா பரலோகத்துக்கு போகணும், அதுதான் முக்கியமான காரியம். இந்த உலகத்துல நாம என்னத்தை சம்பாதிச்சாலும் அதை கொண்டு போக முடியாது. எல்லாவற்றுக்கும் மேல நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்படணும். இன்னைக்கு இயேசுவை குறித்து சொல்லும் போது எப்படி பிரபலப்படுத்துகிறார்? இயேசுட்ட வாங்க உங்களுடைய வியாதியை சுகமாக்குவார், இயேசுட்ட வாங்க உங்களுக்கு வேலை கொடுப்பாரு, உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு, உங்களுக்கு இதை கொடுப்பாரு, அதை கொடுப்பாரு, பணத்தை கொடுப்பாரு, காரை கொடுப்பாரு. இதெல்லாம் கிடையாதுங்க. இதை விட முக்கியமானது என்ன தெரியுமா? இயேசுட்ட வாங்க உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பாரு, உங்களுடைய பாவத்தை மன்னிப்பாரு, உங்களுக்கு நித்திய வாழ்வை கொடுப்பாரு, அந்த நம்பிக்கையை கொடுப்பாரு, உங்களுடைய உள்ளத்துல சமாதானத்தை கொடுப்பாரு, சந்தோஷத்தை கொடுப்பாரு. பணம் இருக்குதோ இல்லையோ மனசுல நிம்மதியை கொடுப்பாரு. இதைத்தான் நாம என்ன செய்யணும்? பணத்தை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்து ஒரு பணமும் கிடைக்கல உடனே அவன் பின்மாற்றத்துக்குள்ள என்ன செஞ்சிருவான்? இயேசு அவருடைய சீசர்களை பார்த்து என்ன சொன்னாரு? எல்லாத்தையும் விட்டுட்டு வாப்பா, வலையை விட்டுட்டு வா, படகை விட்டுட்டு வா, நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவங்களா என்ன செய்ய போறேன்? பேதர் கேட்கிறாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க உங்க பின்னாடி வந்தோமையா, ஒண்ணுமே இல்லையே எங்களுக்கு. ஆண்டவர் அவர்களுக்கு போஷிப்பை தவறாமல் கொடுத்தார், அவருடைய தேவைகளை சந்தித்தார், அவருடைய எல்லா காரியங்களையும் இவங்க கேட்காமலே கொடுத்தார். ஆனா அதை செய்யறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொன்னார். இன்னைக்கு ஆண்டவருக்காக நாம் தியாகங்களை செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோமா? ஆரோன் ஜனங்களுக்கு ஆண்டவரை அந்த தங்கத்தை தெய்வமாக காட்டினார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக ஒரு ராஜ்யத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். நம்முடைய உள்ளம் மறுரூபமாக்கப்படுதலை அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த காலங்களிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எதை நம்முடைய தேவனாக நமக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறோம்? நம்பர் 3, அவர் மற்றவர்களை குற்றம் சாட்டி காரியத்தை திசை திருப்ப விரும்பினார். முதலாவது சொன்ன அவர் என்ன செஞ்சார்னா, தேவனிடத்திலிருந்து ஜனங்களை பிரித்தார். இரண்டாவதாக தங்கத்தை தெய்வமாக காட்ட முயற்சித்தார். மூன்றாவதாக அவர் மற்றவர்கள் மேலே குற்றம் சாட்டி அவர் தன்னை தப்புவிக்க அவர் ஆயத்தமாய் இருந்தார். வாசிங்க யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேலே இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றார். அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூடாதிருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். இவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். அப்பொழுது நான், பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கழற்றி தர கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றார். பாருங்க, ஆரோன்ட்ட இப்ப கேட்கிறாரு. ஏன்பா ஆரோன்ட்ட வந்து மோசே கேட்கிறாரு, ஏன் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சு அப்படின்னு கேட்டோடனே அவர் சொல்றாரு, இந்த ஜனா எப்படி ஜனம்? பொல்லாத ஜனம் என்று என்ன செய்திருக்கிறீர், நீர் அறிந்திருக்கிறீர். அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, நான் அதனால என்ன செஞ்சேன். இன்னைக்கு நிறைய பேருடைய பேச்சு என்ன, நமக்கு கீழே பொறுப்புல இருக்கிறவர்கள் சில காரியங்களை சொல்லும் போது கேட்கும் போது உடனே அதை சரிப்பா என்னவும் செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு வந்து நமக்கு மேல இருக்கிற வந்து கேட்கும் போது இவங்க தான் இப்படி ஆளும் தெரியுமே, அதனால நான் என்ன செஞ்சேன், அவங்க அப்படி ஆளாவே இருக்கட்டும்பா, நீ என்ன செஞ்சிருக்கணும்,
இது தவறு, இந்த காரியத்தை செய்யக்கூடாது. பிள்ளைங்க வந்து எனக்கு செல்போன் வாங்கி கொடுன்னு கேட்டா இது தவறு, இன்னைக்கு இந்த நாள்ல உனக்கு இந்த இதை யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீ வந்து இப்படிப்பட்ட காரியத்தை இன்னைக்கு நீ செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கு ஒரு நாள் வரும், அன்னைக்கு நானே உனக்கு என்ன செய்வேன், வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டிய. இல்ல, இவங்க பொல்லாத ஜனம் என்று உங்களுக்கு தெரியாதா? மோசேக்கு நல்லா தெரியும் பொல்லாத ஜனம் தான் சொல்லிட்டு. ஆனாலும் அவர் ஜனங்களுடைய பேச்சு முக்கியமா, ஆண்டவருடைய பேச்சு முக்கியமா என்பதை கவனித்துக் கொண்டு செயல்படுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. இங்க ஆரோன் சொல்றாரு, தான் மேல ஒரு பழி வருது தெரிஞ்ச உடனே அந்த பழியை தூக்கி யார் மேல போடுறாரு? ஜனங்கள் மேல. இந்த காரியம் எங்க இருந்து வந்துச்சுன்னு சொன்னா, ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும் இருக்கும்போது சர்ப்பம் அவர்களை வஞ்சித்தது. இப்ப ஏவாளிடத்துல ஆண்டவர் கேட்கிறாரு, நீ இப்படி கனியை இப்படி ஏன் சாப்பிட்டேன்னு சொன்னோடனே ஆதாம்கிட்ட கேட்டோடனே ஆதாம் சொல்றாரு, தேவரி நீர் எனக்கு தந்த ஸ்ரீ என்ன செய்தாள், இப்படி வஞ்சித்தாள், அவதான் கொண்டாந்து என்ன செஞ்சா. உடனே அவட்ட கேட்ட அவ சொல்றா, சர்ப்பம் என்ன செய்தது, வஞ்சித்தது. இப்போ ஆளாளுக்கு பழிய தூக்கி இன்னொருத்தர் மேலதான் போடுறாங்களே ஒழிய தாங்கள் செய்த தவறை என்ன செய்யல, ஒத்துக்கொள்ளவில்லை. நல்ல தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியதான ஒரு நபர் தான் செய்த தவறுக்கு இன்னொருவர் மேல பழிய தூக்கிட்டு போட்டு அவர் எஸ்கேப் ஆகி என்ன செய்ய மாட்டார், போக மாட்டார். ஆனால் இந்த ஆரோன் சொல்றாரு, நீர் இந்த ஜனங்கள் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், பொல்லாத ஜனங்கள் என்பதை நீர் என்ன செய்திருக்கிறீர், அறிந்திருக்கிறீர். இந்த ஆரோனுக்கு மோசே வர்ற வரைக்கும் வெயிட் பண்றதுக்கு இவருக்கு என்ன இல்ல, பொறுமை இல்லை. ஜனங்கள் ஒருவேளை பொல்லாத ஜனங்களாவே இருக்கட்டுமே, அவர்கள் சொல்லுகிறதான காரியம் ஆண்டோடைய சித்தத்தின்படி இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நான் ஒரு ஜெபம் பண்ணிட்டு சொல்றேன்ப்பா. இந்த விஷயத்துக்கு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா என்ன சொல்றாங்க, தெய்வங்களை உண்டாக்கும் சொல்றாங்க. யெகோவா தேவனே அல்லாமல் வேறொரு தேவன் இல்லவே இல்லை. அவர் இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், மோசே வரட்டுங்க, அது வரைக்கும் என்ன செய்வோம், வெயிட் பண்ணுங்க. இல்ல, இப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, எனக்கு ஒப்பாக ஒரு சொரூபத்தை ஆகிலும் விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால நாம இதை செய்யக்கூடாதுன்னு ஜனங்களை பார்த்து சொல்றதுக்கு அவருக்கு என்ன இல்லை, தைரியம் இல்லை. ஆனா இப்போ பழியை தூக்கி யார் மேல போடுற, ஜனங்கள் மேலே போடுங்க. பெற்றோர் வந்து பிள்ளைங்க ஏதாவது ஒரு சேட்டை பண்ணா, ஏன் இதை செஞ்ச, உடனே இன்னொரு பிள்ளை மேல தூக்கி எதை போடுவான், பழியை போடுவான். கம்பெனியில மேலதிகாரி வந்து கேட்கும் போது, ஏன் இப்படி தப்பு செஞ்சீங்க, இல்ல அவங்க தான் இப்படி சொன்னாங்க அதனால என்ன செஞ்சீங்க, ஏன்னா இப்ப நான் என்ன செய்யணும், தப்பிக்கணும். இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன தெரியுமா, மோசேக்கும் ஆரோனுக்கும் இருந்ததான மிகப்பெரிய வித்தியாசம். இந்த 3 தவறுகள் ஆரோன் இடத்துல காணப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா, மோசே ஆண்டவருக்கு நெருக்கமாய் ஜீவிக்கணும் என்று விரும்பினார். இங்கே ஆரோன் ஜனங்களுக்கு நெருக்கமாய் ஜீவிக்கணும்னு சொல்லி விரும்பினார். இதுதான் 2 பேருக்கு இருக்கிற வித்தியாசம். மோசே ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னு விரும்பினார், ஆரோன் ஜனங்களை பிரியப்படுத்தணும்னு சொல்லி விரும்பினாரு. நல்ல தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியதான நபராய் நீங்கள் இருக்க விரும்பினால் நமக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதான நபர்களுக்கு பிரியமாய் அல்ல, ஆண்டவருக்கு நாம் பிரியமாய் என்ன செய்யணும், வாழ வேண்டும். ஆண்டவருக்கு நெருக்கமாய் நாம் ஜீவிக்க வேண்டும். அப்படி ஜீவித்தால் நமக்கு கீழே இருக்கிறவர்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக அவர்களை நாம் நடத்தி செல்ல முடியும். நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்கும், நம்முடைய சபை ஆசீர்வதிக்கப்பட்ட சபையா இருக்கும், நம்முடைய தெரு ஆசீர்வதிக்கப்பட்ட தெருவா இருக்கும், நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமா இருக்கும். இப்படி இருக்கணும். நான் என்ன செய்யணும்னு சொன்னா, நாம ஆண்டவருக்கு நெருக்கமாய் ஜீவித்தால், அவரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்ந்தால், நம்முடைய பொறுப்பில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவார்கள். மோசேயுடைய வாழ்க்கையில் அது காணப்பட்டது, ஆரோனுடைய வாழ்க்கையில அது காணப்படவில்லை. இதுதான் இருவருக்கும் உள்ள வித்தியாசம். இந்த காலங்களிலும் நம்மை ஆண்டவருடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு நெருக்கமான ஒரு ஜீவியம் செய்யும்,
அவருக்கு பிரியமான ஒரு ஜீவியம் செய்ய நம்மை ஒப்பு கொடுத்தால் நம்முடைய குடும்பத்தை நல்ல முறையிலே நாம் நடத்த முடியும். நமக்கு கீழே இருக்கிற பொறுப்பில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நாம் நல்ல முறையிலே நடத்த முடியும். அதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நம்ம எல்லாரும் இந்த காலவெளியில ஆரோனுடைய வாழ்க்கையில காணப்பட்டதான தவறுகளை நாம் குறித்து தியானித்தோம். போன வாரத்துல மோசேயுடைய வாழ்க்கையில காணப்பட்டதான நல்ல குணாதிசயங்களை நாம் தியானித்தோம். இன்னைக்கு ஆரோனுடைய வாழ்க்கையில காணப்பட்டதான தவறான முன்னுதாரணம், இதை நம்முடைய தலைமைத்துவத்திலே நாம் தவிர்த்து ஆண்டவருக்கு நெருக்கமாக பிரியமாய் ஜீவிக்க நம்மை ஒப்பு கொடுத்தார். நமக்கு கீழே இருக்கிற நம்முடைய குடும்பம், நம்முடைய பொறுப்பில் இருக்கிறவர்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையிலே அவர்கள் காணப்பட முடியும். அதற்கு நம்ம இந்த காலவெளியில ஒப்பு கொடுப்போமாக. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. தேவரே, நாங்கள் ஜனங்களை பிரியப்படுத்துகிறவர்களா இல்லை, உம்மை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை செய்ய. அப்படி வாழும்போது நாங்களும் ஆசீர்வதிக்கப்படுவோம், ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார். ஆனால் அந்த சவுல் ஜனங்களை பிரியப்படுத்த வேண்டி உம்முடைய கோபாக்கினை வருவித்துக் கொண்டு, ஆரோன் ஜனங்களை பிரியப்படுத்த வேண்டி ஜனங்களும் மரித்து போனார்கள். ஆரோனும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாமல், கானானுக்குள் பிரவேசிக்க முடியாமல் மரித்து போனார். இந்த காலவெளியில் நாங்கள் அவ்விதமாய் காணப்படாதபடிக்கு உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்று உங்களுடைய கிருபையினாலே பெற்ற பொறுப்பிலே உண்மையுள்ளவர்களாய் காணப்படும். கடைசியில உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனே உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்ற அந்த வார்த்தையை கேட்டு சந்தோஷப்படுகிறவர்களாய் காணப்படும். எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்ட நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாத தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.